கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் இச்சையோடு போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். நாம் தியானித்த பின் நாம் அதனோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நாம் விலக வேண்டும். மாம்ச இச்சைகள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகின்றன, ஆத்மாவை கரைப்படுத்தும்படி போராடுகின்றன. ஒருவன் இந்த போராட்டத்தில் தோல்வி அடைந்து விட்டால் ஆன்மீக மரணம் தான் அவனுக்கு நேரிடும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, மாம்ச இச்சைகள் நமக்குள் இராதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது இவ்விதமான பாவ மாம்ச இச்சைகளை நாம் மேற்கொள்கிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, பாவங்கள் முதலில் மீறுதலில் ஆரம்பிக்கிறது. என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மீறுதல் என்றால் என்ன? எல்லையை மீறுதல், வரம்பை மீறுதல் என்பது அர்த்தம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆண் பெண் இருவர் பழகுவதற்கு ஒரு வரம்பை வைத்திருக்கிறார், ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லை கோட்டை தாண்டி மீறி போகும்போது உள்ளத்தில் ஒரு ஐயம் ஏற்படுகிறது, ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. நீ அளவுக்கு அதிகமாக மீறி போகிறாய் என்று எச்சரிக்கின்றன. அப்படிப்பட்ட நேரங்களில் முடிந்த அளவு உபவாசம் பண்ணி ஜெபித்து புது தீர்மானங்களை எடுத்து பிரதிஷ்டையோடு நடந்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். பிரியமானவர்களே, யோசேப்பு நம்ம வேதத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா பாவத்தை விட்டு விலகி ஓடினார். கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி இவ்வளவு பெரிய பாவம் செய்வேன் என்று அந்த பாவத்தை விட்டு அவர் விலகி ஓடினவராயிருந்தார். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்ப்பது அதை மாத்திரமே. நீங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மாம்சத்தோடு உள்ள போராட்டத்தில் தோல்வியடைந்து விடாதிருங்கள். துணிகரமான பாவங்களுக்கு உங்களை விட்டு போட்டு விடாதிருங்கள். ஒருவேளை போராட்டத்தில் விழுந்தாலும் உடனடியாக எழும்பி விட தீர்மானித்து விடுங்கள். பிரியமானவர்களே, சில பேர் விழுந்துடுவாங்க, ஆனா எழும்பாமலேயே அவங்க வாழ்க்கை முடிந்து போகிற அவல நிலை ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்ய வேண்டும்? தடுமாறுகிற சூழ்நிலையில கூட நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தரை சார்ந்து நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் உடனடியாக விழும்பொழுது கூட நீங்கள் எழுந்து முன்னேறி நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய வழியில் நீங்க நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனோடு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைகளே நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ பழகிடுவீங்க. அது உங்களுக்கு என்ன ஆகும்? கேட்டுக்கு போக வழி செய்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, சத்ருவானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று இந்த உலகத்தில் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்ச இச்சை முதலாவது நமக்கு விரோதமாக போராடுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை அடக்கி ஆளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் விழுந்து விட்டால் அந்த இடத்தில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. மரம்தான் விழுந்த இடத்திலே எழும்ப முடியாதபடிக்கு கிடக்கும். ஆனால் நாம் ஜீவன் உள்ளவர்கள், நாம் கண்டிப்பாக எழும்பி விட வேண்டும். ஹல்லேலூயா. மனசோர்வுக்கு ஒப்பு கொடுத்து அதிகமாக பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் தீர்மானத்தோடு எழுந்து விடுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இதை மேற்கொள்வதற்கு, உங்களை எழுப்புவதற்கு கிருபை செய்வார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் போராட்டம் நீங்க யோசிக்க கூடாது. இந்த உலகத்தில் வாழ் அத்தனை மக்களுக்கு விரோதமாகவும் மாம்ச இச்சை போராடி கொண்டே இருக்கிறது. இதை நாம் அடக்கி ஆள்கிறவர்களாய், இச்சையடக்கம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வரத்தான் செய்கிறது. சரீரத்திலே கிரியை செய்கிற பாவங்கள், ஆத்மாவை கரைப்படுத்துகிற பாவங்கள், மனதிலே எழும்புகிற பாவங்களும் உண்டு. ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, இமேஜினேஷன்ல அவங்களுடைய சிந்தனையில பாவங்களை செய்வாங்க. சில பேர் அவங்களுடைய கண்கள்னால பார்த்து பாவம் செய்வாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய கண்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்மை ஈடுபடுத்தாதபடிக்கு இச்சைகளை நம்ம அடக்கி ஆள்கிறவர்களா இருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றுக்கும் விரோதமாய் நீங்கள் எழும்பி போராடித்தான் ஆக வேண்டும். சில பாவங்கள் உங்களை விட்டு போக வேண்டுமானால் தேவ சமூகத்தில் இருந்து அழுது உபவாசித்து ஜெபிக்கத்தான் வேண்டும். நீங்கள் பாவத்திலிருந்து எழுந்து விட்டால் மாத்திரம் போதாது, உங்களை போல பாவ சேற்றில் விழுந்து சிக்குண்டு எழும்ப முடியாமல் தவிக்கிற பல பேர் இருக்கக்கூடும். அவர்களை தூக்கிவிட நீங்கள் பிரயாசப்படுங்கள். பிரியமானவர்களே, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டது போல நீங்களும் அவர்களுக்காக மன்றாடு. யோபுவின் சிறையிருப்பை மாற்றியது போல கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பையும் மற்றவர்களுடைய சிறையிருப்பையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவ அடிமைத்தன கட்டுகளில் பாவத்தை நாம் தள்ளிவிட்டு யோசேப்பை போல அதை உதறிவிட்டு நாம் அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்ம பார்த்து அவரையே நோக்கி நமக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாம்ச இச்சையை அடக்க வேண்டும் என்றால் நமக்குள் பொறுமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எரிச்சல், கோபம், பொறாமை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இராதவாறு நம்முடைய ஜீவனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம முன்பே பார்த்தது போல மாம்ச இச்சை ஆத்மாவுக்கு விரோதமாக ஆத்மாவை கரைப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாவம் செய்யாதவாறு நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவர் நமக்கென்று நியமித்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடே ஓட கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வகையான இச்சைகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஒருவேளை நீங்க யாராவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க எதுலையாவது விழுந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை எழும்ப முடியாம நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் சிஸ்டர், பட் என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியல, அதை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க முதலாவது கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். அதை நீங்கள் விட்டுவிடும் வரைக்கும் நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் தீர்மானம் எடுங்கள். தானியேல் தீர்மானம் எடுத்தார். விக்கிரகங்களுக்கு படைத்த உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர் மனதில் அவர் தீர்மானம் எடுத்தார். ஆகவேதான் அவர் அதை மேற்கொண்டார். தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். இன்று கூட பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு நீங்கள் பாவங்களை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய், நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மாம்ச இச்சை உங்களுக்குள் செயல்படாதவாறு ஆத்மாவை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஆண்டவரே, தயவாய் மன்னியுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் இருந்தா இயேசுவின் நாமத்தால் அதை மன்னித்து எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய கனிகளாகிய 9 கனிகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள் செயல்படுவதை அப்பா பிறர் அறிந்து ஜீவனுள்ள சாட்சியாக உம்முடைய பிள்ளைகள் மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளோட மாம்ச இச்சையின் நிமித்தமாக போராடுகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குவீராக. அப்பா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தது போல உடைய பிள்ளைகளுக்காக நான் ஒரு மனதாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்ததாமே மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தால் நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாவ அடிமைத்தன கட்டுகள், இச்சைகள், பொர்னோகிராஃபி பாக்குறது, இந்த மாதிரிப்பட்ட அப்பா அசுத்தங்கள்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் அப்பா விடுவித்து காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. பொறாமை, எரிச்சல், கோபம், இதில் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இதை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்வீராக. அப்பா பெருந்தீனி உணவு காரியங்கள்ல அப்பா அப்சஸ்டா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீ விடுதலையாக்குவீராக தகப்பனே. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற அப்பா கர்த்தர் கிருபை செய்க. தடையா இருக்கிற எல்லா தடை கற்களையும் தடைகளை தகர்த்து எரிகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசுவின் நாமத்தால் தகர்த்தெறிவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தால் பேர் பெயரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னோடு இணைந்து அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவ அடிமைத்தனத்தின் கட்டை இயேசுவின் நாமத்தினால் உடைய வல்லமையுள்ள ரத்தத்தினால் சிலுவை நீர் எங்களுக்காக எங்கள் பாவங்கள் அற நீர் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இதிலிருந்து மேற்கொள்ள கிருபை செய்வீராக. எங்களிடத்துல குற்றங்கள் உண்டு, அநேக குறைகள் உண்டப்பா, எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா, மன்னிங்க தகப்பனே. நீர் இரக்கத்தின் சூரியன் அப்பா, நீ நீதி உள்ள நியாயாதிபதி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநீதியான காரியங்கள், மனிதரால் ஏமாற்றப்பட்ட நிலைமைகள் எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா குற்ற உணர்ச்சிகளிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவித்து தகப்பனே கர்த்தருக்கு என்று உடைய சித்தத்தின்படி நீர் நியமித்த ஓட்டத்துல விசுவாசத்தோடு பொறுமையோட ஓட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா அடிமைத்தன பாவ கட்டிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் தகப்பனே. நீர் எங்களுடைய நித்திய கண்மலையாக இருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா அந்தரங்க பாவங்களை நீ சுத்திகரித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தமாய் மாற்றி உம்முடைய சித்தம் செய்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் தடைகளை மாற்றிவிட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த இச்சைகளை மேற்கொள்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக தகப்பனே. உம்மையே சார்ந்திருக்க வேண்டும் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா உம்மை நோக்கி ஜெபித்த எங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர்தாமே அப்பா எந்தெந்த இடங்கள்ல அப்பா மாம்ச பலவீனத்தினால அப்பா மாம்ச இச்சைகளினால அப்பா சோர்ந்து போய் விழுந்து போனார்களோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை எழுப்புங்க. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அப்பா இன்னும் அந்த பாவ அடிமைத்தனத்துல ஒப்பு கொடுக்க முடியாமல் பண்றது தப்புன்னு தெரிந்தும் அப்பா அதுலயே இருந்தாங்கன்னா கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரே, கர்த்தருடைய தயவுனால் அப்பா அவர்கள் கைகளை தூக்கி நீர் எழுப்பி விடுவீராக. நிக்க முடியாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் தாமே தூக்கி சுமந்து ஏந்து இந்த பாவ வழியில இந்த கடினமான வழியிலிருந்து மேற்கொள்ள இயேசுவின் நாமத்துல ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. அப்பா விட்டுவிடும் காரியங்களை விட்டு பரிசுத்தமா இவர்கள் ஆத்துமாக்களை கரைப்படுத்தாதவாறு தங்களை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. இழந்த அனைத்தையும் ஆண்டவர் இந்த மாம்ச இச்சையினால இழந்து போன உறவுகள், இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் யோபுக்கு நீ இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் இரட்டத்தனையான நன்மைகளை நீ கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இழந்து போன அத்தனை சமாதானத்தையும் அத்தனை சந்தோஷத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீ பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தோடு ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் ஆமென் என்று நாங்கள் பதில்களை பெற்றுவிட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து போக கூடாதுப்பா. நாங்கள் நிற்கிறோம் என்று நாங்கள் விழுந்து போய் விடக்கூடாது தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை இடை கட்டுவீராக. கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கட்டும் தகப்பனே. அப்பா நான் என்கிறவன் அன்னதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னது போல எங்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைகிறவர்களை நாங்கள் இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய இவர்கள் தங்கள் ஆசைகளையும் தங்கள் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. அப்பா நாங்கள் அறைந்து விட்டோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த இச்சைகளை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் தகப்பனே. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், உம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினீர் தகப்பனே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுவிட்டோம். அதற்காக நன்றி நன்றி நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண விடுதலை நீர் கட்டளையிட்டு விட்டீர். அதற்காக நன்றி. மறுபடியும் அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள் போய் சிக்கிக் கொள்ளாதவாறு தங்களுடைய ஜீவனை தங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.